நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் 43 இடங்களில் மரங்கள் சரிந்துள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பொதுமக்கள் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், குன்னூர், குந்தா, கோத்தகிரி, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக 43 மரங்கள் சரிந்துள்ளன. சில இடங்களில் மரங்கள் விழுந்து மின்கம்பிகள் அறுந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு குடியிருப்புகள் இருளில் மூழ்கியுள்ளன. இத்தலாறு பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புக்கு நடுவே கட்டப்பட்ட பிரம்மாண்ட பாதுகாப்பு சுவர் உள்ள பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதன் அருகே உள்ள 4 வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். போன வருஷம் 2024 மறுபடியும் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அப்போ இந்த லைனில் எல்லாம் இருக்கிறவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இல்லை இது வரைக்கும் கட்டி கொடுத்தாங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து 4 நாளாக காற்று மழை ரொம்ப அடிக்குதுங்க. எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுங்க. இப்போ இதெல்லாம் கிராக்கி விட்டுருச்சுங்க. அந்த வீட்டில எல்லாம் இடிஞ்சு கீழே வீட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ட்ரைனேஜ் நீர் 15 வீடு தண்ணி உள்ளாரியே போகுதுங்க. ட்ரைனேஜ் வேலையில் போகிறது இல்லைங்க. எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. உதகை அருகே பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் இத்தலாறு பெம்பட்டி கிராமத்திற்கு போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதையடுத்து 2 JCB எந்திரங்களை கொண்டு மாற்றுப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கனமழையால் கூடலூரில் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக புத்தூர் வயல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் உள்ள வேளாண் நிலங்களில் வெள்ளம் பாய்ந்ததால் கொடி பீன்ஸ், பயர், பாகற்காய் உள்ளிட்டவை சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால விவசாயிக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. ஏக்கராவுக்கு 50,000, 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கு பாதிப்பு இருக்கு. எல்லா பக்கமும் ஃபுல்லா தண்ணியே ஏறி நிற்குது. புத்தூர் விவசாய மக்கள் சார்பில் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை அரசு இது பார்த்து எடுக்க வேண்டும். வீடுகள் சேதமடைந்த மக்களை தங்க வைப்பதற்காக நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக 29 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அருகே மலை கிராமங்களில் வசிக்கும் சிலர் முன்னெச்சரிக்கையாகவே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க முந்த நேத்து எல்லாம் அடிச்ச மழைனால வீடெல்லாம் இடிச்சு போட்டிருக்கனால செட்டு போட்டு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். செட்டு போட்டு இருக்கிறதுலையும் இதெல்லாம் ஒழுகுது, இருக்கவே முடியல. பகுதி பேரெல்லாம் நேத்து ஆபீசர் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் கூட்டிட்டு போயிருக்காங்க. மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், நிவாரண முகாம்கள், மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கரண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ கூட, பிளஸ் ஒரு டேஞ்சரான இஷ்யூ கூட. ஸோ நிறைய இடத்துல முன்னெச்சரிக்கையா கூட அவங்க ஆஃப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நாங்க இப்ப ஊட்டில இருந்து இங்க வர்றப்பவுமே நிறைய இடத்துல மரம் சாஞ்சிருந்துச்சு. ஸோ EB அவங்களோட எல்லா டீமையும் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இதையும் என்னன்னு பார்த்துட்டு கூடிய விரைவில் சரி பண்றதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் தொடர்வதால் தொட்டபெட்டா காட்சி முனை, பைன்காடுகள், பைக்கரா நீர்வீழ்ச்சி, அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம், டால்பின் நோஸ், லென்ஸ் ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.